புடிச்சுக்கோ, பழம் இருக்கும், இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது, இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது, இந்தா புடி. ஓ நீ கடிச்சோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரி இருக்கிற நீ. என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடகளை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிறேன். நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? ₹1,00,000 நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாதே. பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நல்லா ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கான். நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ துளியிலே ஓஹோ வந்த ஓஹோ வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ அடிச்சு வலிச்சதில்லை. தொண்டை திறந்து முழுங்கி வச்சுக்கியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டில ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்ச இல்லப்பா. என்னப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர், ஐ அம் மிஸ்டர். எதுக்காக கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர் பர்மிஷன் வாங்குறீங்க? ஆனா நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கிறான். இது ஊசி போட நேரம் மாட்டாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். சாப்பிடு, ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன். ஏய், பீச்லயும் தேட்டர்லயும் இருட்டுக்குள்ள கையை பிடிச்சுக்கிட்டு பாப்கார்ன் தின்றது காதல் இல்லடா. இவெல்லாம் பின்னால உட்கார்ந்து பெஞ்சு கடியில காலை விட்டு ஆடுற பையன். BA MA பட்டம் வாங்குறானா? காதலிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, இந்த மாதிரி அப்பாவி பெண்களை கை விடுறது எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களா? கேட்ட காலேஜ். டேய், ஒழுங்கா உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு, இல்ல வீடு தேடி வந்து மிதிச்சிடுவேன். போட, நீ தைரியமா போமா. நீ போ. நல்லா சாப்பிடு. இந்தா குழம்பு ஊத்திக்க. இந்த சிக்கனு போதும். தின்னுட்டு போய் இன்னொரு 4 பேரை கும்மாங்குத்து குத்து. என்ன சத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா. 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர்ற. அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? இந்த பாரு, இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. நமக்கேப்ப இந்த ஊர்வம் எல்லாம். அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்திருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்து இருக்காது. அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும். அதெல்லாம் புளிச்சு போடும். எது புளிச்சு போறதா? காரிக்குழம்புல இந்தியாவில் எவருமே புளி ஊத்த மாட்டான். ஐயோ சாப்பிடுங்கண்ணே. பாருப்பா, கதவு தட்ட ஆரம்பிச்சானுங்க. கதவை சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாதுப்பா. பாரு, தப்ப தட்ட ஆரம்பிச்சானுங்க. புது பிரச்சனை ஆரம்பிச்சு. பாரு, நீ வேணானாலும் நாடு உன்னை வாவான்னு கூப்பிடுது. கதவு தட்டுறேன், கதவு தொடங்க. வேணாம்ப்பா. இதோ வந்துட்டா மாடி. அம்மாடியா? பொம்பளையா? இதோ நான் வந்துட்டேன் மாடி. ஓ, இது அப்பாடிடோ. தமிழ்நாடு நீங்களா? ஆமா. ஆசிரமத்தில் சோறு இருந்து போச்சா? இங்க சிக்கன் எண்ணி சாப்பிடுறீங்களா? ஐயோ சும்மா இருங்களே. சரி, எலும்பாவது சாப்பிடுங்க. சும்மா இருக்கீங்களா? தம்பி தமிழ் செல்வத்தை பார்க்க வந்தேன். தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. தந்தியா? தந்தியா? தமிழுக்கா? இவருக்கு தான் யாருமே இல்லையா? யார் திறக்க முடிச்சா? ஏன்
என் பேருக்கு யார் டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க? உனக்கு அம்மா இருக்காங்களா? இத்தனை நாள் நீ அனாதைங்கள நினைச்சிட்டு இருந்த. நீ ரொம்ப கொடுத்து வச்சப்பா. இது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. போகும்போது அவசர மாதிரி எல்லாம் எங்க தலை எடுத்தியா. ஏற்கனவே கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு. இது நீங்க வேறையா? காரர் ஓட்டு மேல ஓட்டுங்க, எங்க மேல ஓட்டுறீங்க? இல்ல போங்க. எல்லாரும் பார்வைக்கு அம்மாவை சரிச்சில கொண்டாந்து வைப்பாங்க. அங்க போய் பாத்துக்கங்க. வழி விடுங்க. இறுதி ஊர்வலத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளையும் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்க போங்க. அவ்வளவுதான், கதை முட போறேன். தள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தனி சொல்லணுமா? சரிச்சில பாத்துக்கங்க. அது தெரியாது எங்களுக்கு. ஊருக்காரங்களோட ஒருத்தர் வேடிக்கை பார்க்கத்தா எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா? சொன்ன முடியும். நில்லுங்க. ஏன் நீ தடுக்கிற? இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு? அவங்க சிஸ்டர் சுப்பீரியர். இப்ப அவங்க பிஸியா இருக்காங்க. ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பார்க்க முடியும். நீ யார்கிட்ட பேசுறது புரியுதா? அவங்க அம்மா பார்க்க வந்திருக்கான். மேரி அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி, இவனுக்கு அம்மாவே தான். புரியலையா? பெத்த அம்மா. உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு. அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷன் பத்தி தெரியுமா? சகாயங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா? இல்ல எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம் யாருக்கு சார்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்போ இந்த ஆசிரமத்துல இருக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி. ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பழமி கரிச்சட்டி வாயா. சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கிறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவளுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரிய மறக்கும் போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடுக்கிட்டே போறியே. ஆனா அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? நீங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாய யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். அந்த திண்டுக்கல் சகாய யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. அந்த திண்டுக்கல் சகாய யாரு? ராத்திரி 12 மணிக்கு வர சொன்னல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா.